ஜெட்டை வந்து ஹிப்னடைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஆங் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணுறான். ஸோ மீட் பண்ணோன்னா தான் லாங் ஃபெங் வந்து சொல்கிறாரு, நான் தான் இந்த பாசிங் ஷோட மினிஸ்டர், நீங்கள் கிங்கை கூட என்ன கேட்க மீட் பண்ணக்கூடாது, நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் கிங்கை மீட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை இனி 24 மணி நேரமாக கண்காணிக்க போகிறேன். ஸோ என்னோட பார்வையிலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் ஆங்கோட டீம் கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ ஆங்குக்கு வந்து உண்மை புரியாது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி உண்மை புரியாது. அண்ட் அப்போ தான் ஆங்கோட டீம் வந்து கேட்பாங்க லாங் ஃபெங் கிட்ட, இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு லாங் ஃபெங் சொல்லுவான், இங்கே இருக்க மக்கள் எல்லாமே வார் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருக்க மக்கள் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க மக்கள் யாருக்குமே தெரியாது வார் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் இங்கே வந்து எந்த குட்டையுமே குழப்பிடாதீங்க, இங்கே நான் ஒரு அமைதியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லாங் ஃபெங் சொல்லுவோம். அண்ட் அப்போ தான் ஆங்கோட டீமுக்கு தெரிய வரும், இவ்வளோ பெரிய வாரை, அதாவது 100 வருஷமாக நடக்கிற ஒரு வாரை நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆங்கோட டீமுக்கு வந்து தெரிய வரும். இதை கேட்டோன்னா ஆங்கோட டீமுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியாது. அண்ட் அப்போ தான் லாங் ஃபெங் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவோம் ஆங் கிட்ட, நீ வந்து உன்னோட ஃப்ளையிங் பைசனை தானே தேடி வந்திருக்க, நீ அந்த வேலையை மட்டும் பாரு, நீ வேற எந்த வேலையிலையும் உன்னோட மூக்க நுழைக்காத அப்படிங்கிற மாதிரி ஆங் கிட்ட சொல்லிட்டு லாங் ஃபெங் வந்து அவங்களை அந்த இடத்தோட கிளம்ப சொல்லிடுவான். அண்ட் அதே மாதிரி லாங் ஃபெங் வந்து மறுபடியும் ஹிப்னடைஸ் பண்ண ஜூடியை வந்து அவங்களுக்கு ஹாஸ்டா கொடுப்போம். ஸோ இந்த ஹிப்னடைஸ் பண்ண ஜூடி வந்து மறுபடியும் புது ஜூடி மாதிரியே நடந்துப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரியே நடந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மறுபடியும் வந்து ஆங்கோட டீம் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டு போறாங்க. அண்ட் இதே டைம்ல நம்ம ஆப்பாக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 4 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது இவங்க அந்த டெசர்ட்ல இருந்தாங்க இல்லையா, ஸோ டெசர்ட்ல இருந்து வந்து 4 வாரம் ஆயிருக்கும். ஸோ 4 வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்பாவை வந்து அந்த டெசர்ட்ல இருந்த திருடங்களாம் திருடிட்டு கொண்டு போயிட்டு எர்த் நேஷனை சேர்ந்த சில பேர்கிட்ட வித்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த பீஸ்ட்டை வந்து எப்படியாவது பாசிங் சேக் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. பட் ஆப்பா வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலபிளாக நடந்துக்கும். அதனால அந்த எர்த் நேஷனை சேர்ந்த மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போகிற வழியில வேற ஒரு சர்க்கஸ் மெம்பர் கிட்ட வந்து சேல் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ ஆப்பா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த சர்க்கஸில் வந்து ஆப்பா போட்டு செம்மையாக அடிப்பாங்க, செம்மையாக துன்புறுத்துவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆப்பா வந்து சமகாண்டாயி ஒரு நாள் சர்க்கஸில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஆப்பா வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துருது. தப்பிச்சு வந்தோன்னா ஆப்பாக்கு வந்து எங்கே போகிறதே தெரியாது. ஸோ ஆப்பா வந்து எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எங்கேருந்து ஆப்பாவை கடத்திட்டு வந்தாங்களோ அதே டெசர்ட்டுக்கு வந்து போவோம். அந்த டெசர்ட் போய் பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆப்பாக்கு வந்து அந்தளவுக்கு மோப்ப சக்தியும் கிடையாது. ஸோ யாரையுமே ஆப்பாவால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்பாக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆப்பா வந்து அங்கேயும் இங்கேயுமா சுற்றிட்டு இருக்கும். அப்போ வந்து ஆப்பா வந்து சம்மடிவாங்க எல்லாருக்கிட்டையும், அதாவது இருக்கிற மிருகம் எல்லாத்துக்கிட்டையும் சம்மடிவாங்க. ஸோ ஆப்பா வந்து பயங்கரமாக அடி வாங்கி ஒரு இடத்துல வந்து விழுந்து கிடக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக நடக்கும். ஸோ 2 வாரமாக ஆப்பாவோட அட்வென்ச்சர் தான். ஃபர்ஸ்ட் ஆப்பா வந்து அந்த திருடங்கிட்ட தப்பிச்சு ஒரு சர்க்கஸில் மாட்டிக்கிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா வள்ளி தெரியாமல் சுற்றிக்கிட்டு, அண்ட் இருக்கிற எல்லா மிருகங்கிட்டையும் அடி வாங்கிட்டு, இந்த மாதிரி தான் ஆப்பாவோட கதை வந்து 2 வாரமாக போயிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஆப்பா வந்து ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கும். ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஆப்பா வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கியோஷி வாரியர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கியோஷி வாரியர் சூக்கி இருக்கா இல்லையா, ஸோ சூக்கி வந்து ஆங்க வந்து அந்த செர்பன்டைன் ரோட தாண்டி விட்டதுக்கு அப்புறமா அவன் மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருப்பா. ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா ஆங் வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினை டிஃபீட் பண்ணிட்டு அவங்க பாசிங் செய்ய போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் சூக்கி வந்து ஆப்பா வந்து கண்டுபிடிப்பா. ஸோ சூக்கி வந்து ஆப்பாவை கண்டுபிடிச்சோன்னா சூக்கியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி ஆப்பா வந்து மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஸோ ஆப்பா வந்து மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு வந்துடுது. அண்ட் அப்போ தான் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அசுலா, டைலி அண்ட் மாய், இவங்க 3 பேர் வராங்க. ஸோ இவங்க 3 பேர் எப்படி இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேரும் ஏற்கனவே ஆப்பாவோட அந்த ஹேரை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்க அந்த ட்ரில்லிங் மிஷின் டிஃபீட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆப்பாவோட ஹேரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்பாவோட ஹேரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவதாரை தேடி வந்திருப்பாங்க. பார்த்தாங்க அவதார் இருக்க மாட்டான், வெறும் ஆப்பா மட்டும் தான் இருப்பான். அண்ட் ஆப்பா கூட வந்து கியோஷி வாரியர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் அசுலா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆப்பா எனக்கு வேணும், இந்த ஆப்பா வச்சு நான் ஆங்க பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கியோஷி வாரியர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. அண்ட் அந்த டைம் யூஸ் பண்ணி ஆப்பா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடும். ஸோ சூக்கி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த இடத்த விட்டு நீ போயிடு, இந்த இடத்துல வந்து உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சூக்கி வந்து ஆப்பா வந்து அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவா. அண்ட் அதே மாதிரி அசுலா டீம் வந்து கியோஷி வாரியர்ஸ் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆப்பாக்கு வந்து போகிறதுக்கு வேறு வழி தெரியாது. ஸோ ஆப்பா வந்து இந்த ஊரே மறுபடியும் சுற்றிட்டு இருக்கும். ஸோ ஊரை சுற்றிட்டு கடைசியாக எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஸ்டர்ன் டெம்பிளுக்கு வந்து போவோம். ஈஸ்டர்ன் ஏர் டெம்பிள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து போவோம். அண்ட் ஆப்பா அங்கே யாரை மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குருவை வந்து மீட் பண்ணுது. ஸோ இவர் வந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. இவரை மீட் பண்ணணும் ஆப்பா வந்து அவரை பார்த்து ஃபர்ஸ்ட் பயப்படும். கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்பா வந்து அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா அவர் அப்போ தான் கண்டுபிடிப்பாரு ஆப்பா வந்து, அதாவது அவதாரோட பைசன் தான் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாரு. அண்ட் அப்போ தான் அந்த குரு பாட்டிக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆப்பாவோட ஸ்பிரிட் வந்து சென்ஸ் பண்ணுவார். அதாவது ஆப்பா வந்து ரொம்ப அடி வாங்கி இந்த இடத்த வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து சென்ஸ் பண்ணுவார். அண்ட் அப்போ தான் குருக்கு தெரிய வரும் ஆப்பா சரியில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்பா நினைச்சிட்டு இருக்க ஆங்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லி குருக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா குரு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அவருக்கு வந்து கொஞ்சம் மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவை. ஸோ இந்த குருவை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா குரு வந்து ஆப்பா கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ஆங்க போய் மீட் பண்ணி ஆகணும், ஆங்குக்கு வந்து என்னோட ஹெல்ப் தேவை, நீ இங்கே வந்ததும் நல்லதாக தான் போச்சு, நான் வந்து இந்த மெசேஜ் உங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த மெசேஜ் நீ ஆங் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆப்பா கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாரு. ஸோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆங் இருக்கிற இடத்தையும் ஆப்பாக்கு வந்து காமிச்சு கொடுப்பாரு. ஸோ காமிச்சு கொடுத்துட்டு நீ இந்த டைரக்ஷனில் போனால் ஆங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குரு வந்து ஆப்பா கிட்ட வந்து சொல்லி ஆப்பா வந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதே மாதிரி ஆப்பா வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாசிங் சிட்டிக்கு வந்துடும். ஸோ பாசிங் சிட்டிக்கு வந்தோன்னே பாசிங் சிட்டியில் ஆப்பா வந்து யாரு கேப்சர் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாங் ஃபெங் வந்து கேப்சர் பண்ணிடுவோம். ஸோ லாங் ஃபெங் வந்து எதுக்கு கேப்சர் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ளையிங் பைசனை பார்த்தா இந்த ஊரோட அமைதி வந்து கெட்டு போயிடும், அதனால இந்த ஃப்ளையிங் பைசன் வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லாங் ஃபெங் வந்து அந்த ஃப்ளையிங் பைசன் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருவான். ஸோ இதுதான் ஆப்பாவோட கதை. இப்போ ஆப்பா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாங் ஃபெங்கோட கண்ட்ரோல்
கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதாவது லாங் ஃபெங்கோட அண்டர் கிரவுண்ட்ல வந்து லாங் ஃபெங் ஆப்பா ஒழிச்சு வச்சிருப்பான். அண்ட் இதே சமயத்தில் ஆங் வந்து என்ன பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங் வந்து ஆப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக சில போஸ்டர்லாம் ரெடி பண்ணிருப்பான். அண்ட் அந்த போஸ்டர் வந்து ஊர் ஃபுல்லா என்ன சொல்றது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அண்ட் இந்த நேரத்தில் ஜூகோ அண்ட் அங்கிள் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட டீ ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். அதாவது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாலே அந்த டீ ஷாப் வந்து அங்கிளோட டீ வந்து செம ஹிட் ஆயிடும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து அந்த டீயை குடிக்கிறதுக்குனே வருவாங்க. அண்ட் அப்பதான் ஒரு பணக்காரர் வந்து அங்கிள் கிட்ட வந்து ஆஃபர் பண்ணுவார். அதாவது உங்களுக்கு நான் ஒரு புது டீ கடையை வச்சு தரேன், நீங்க என் கூட வந்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு புது வீடு கூட கட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆஃபர் பண்ணுவாரு. அதுக்கும் அங்கிள் ஓகே நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கிள் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாரு. அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து அந்த கடையை விட்டு வெளியே வந்து பார்ப்பான். பார்த்தா அங்க ஆப்பாவோட போஸ்டர் கிடைக்கும். ஸோ போஸ்டர் கிடைச்சோன்னா அப்பதான் ஜூகோக்கு வந்து தெரிய வரும், ஆங் வந்து இங்கே தான் இருக்கான், அவன் வந்து அவனோட பைசன் வந்து தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அண்ட் அப்பதான் ஆங்கோட வீட்டுக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூடி வரா. ஜூடி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி போஸ்டர் வந்து தெருவுலாம் ஒட்டக்கூடாது, இது வந்து அகேன்ஸ்ட் ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இதை கேட்டோன்னா ஆங் அவங்க டீம் வந்து சமகாண்டாடுறாங்க, நீங்க என்ன எங்களை எதுவுமே பண்ண விட மாட்டீங்க, நாங்க எங்களோட பைசனை தான் தேடி கண்டுபிடிக்க போறோம், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், உங்களோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆங் வந்து கோவப்பட்டு ஜூடி வந்து கத்திடுறான். அண்ட் உடனே ஜூடி வந்து எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அழுதுகிட்டே லாங் ஃபெங் கிட்ட போறான். ஸோ லாங் ஃபெங் கிட்ட போயிட்டு என்ன அவங்க திட்டாங்க, எனக்கு நான் உங்களுக்கு ஒரு வர்த்தியான ஒரு ஒர்க்கரா இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஜூடி வந்து லாங் ஃபெங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் லாங் ஃபெங் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லுவான். அதாவது கிங் ஹேஸ் இன்வைட்டட் யூ டு லேக் லோகாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். டேர்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹிப்னடைஸ் பண்றவங்கள மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்றதுக்காக. அதாவது ஒருத்தங்க வந்து அவங்களோட ஹிப்னடைஸ் கண்ட்ரோல் விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா கிங் ஹேஸ் இன்வைட்டட் யூ டு லேக் லோகாய் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொன்னா அவங்க வந்து மறுபடியும் அவங்களோட ஹிப்னடைஸ் கண்ட்ரோலுக்கு வந்து வந்துருவாங்க. ஸோ இது வந்து லாங் ஃபெங் வந்து சீக்ரெட்டா வச்சிருப்பான், யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். இது வந்து அவன் ஜூடி மேல யூஸ் பண்ணி ஜூடி வந்து அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு வச்சிருவான். அண்ட் அப்பதான் லாங் ஃபெங் வந்து என்ன டிசைட் பண்ணுவான் அப்படின்னா, இந்த ஆப்பாவோட தொல்லை வந்து பெரிய தொல்லையா இருக்கு, ஆங் வந்து எப்பவுமே ஆப்பாவை தேடிக்கிட்டே இருக்கான், இதுக்கு நான் எப்படியாவது முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி லாங் ஃபெங் வந்து டிசைட் பண்ணுவான். அண்ட் அதே சமயத்தில் ஜூகோ வந்து என்ன பண்ணுவான்னா அங்கிள் கிட்ட போய் காமிப்பான். அதாவது ஆப்பா வந்து இங்கே தான் இருக்கு, அவதாரம் இங்கே தான் இருப்பான், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஜூகோ வந்து அங்கிள் கிட்ட வந்து காமிச்சிட்டு இருப்பான் அந்த போஸ்டரை. அண்ட் அதே சமயத்தில் ஆங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த போஸ்டர் வந்து செவுத்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அண்ட் அப்போ அங்கே யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெட் வருவான். ஸோ ஜெட் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆப்பா இருக்கிற எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் கட்டாரை வந்து அதை நம்ப மாட்டான். ஏன்னா கட்டாருக்கு வந்து ஜெட் வந்து சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படி. ஸோ ஆங்கோட டீமுக்கு வந்து ஜெட்டை சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஜெட்டை பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே ஜெட்டை அட்டாக் பண்ண போறாங்க. அண்ட் அப்போ தான் டாஃப் வந்து சென்ஸ் பண்றான், அதாவது ஜெட்டோட இந்த ஹார்ட் பீட் அண்ட் இந்த வைப்ரேஷன் எல்லாத்தையும் சென்ஸ் பண்றான். சென்ஸ் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் வந்து உண்மையை தான் சொல்றான், இவனுக்கு வந்து தெரியும் போல, இவனோட வைப்ரேஷன் அண்ட் ஹார்ட் பீட்டை நான் சென்ஸ் பண்ணேன், இவன் வந்து உண்மையை தான் பேசுறான் அப்படின்னு சொல்லி டாஃப் வந்து சொல்லுவா. ஸோ இதை கேட்டோன்னே எல்லாருமே ஜெட் வந்து நம்புவாங்க. ஸோ ஜெட்டை நம்பினோன்னே ஸோ ஜெட்டு கூப்பிட்றதுக்கு போனால் அது வந்து ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷெட்டு வந்து காலியாக இருக்கும். ஸோ அப்போ தான் ஜெட்டு சொல்லுவான், இந்த இடத்துல தான் அந்த ஆப்பா வச்சிருந்தாங்க, இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஜெட்டு சொல்லுவான். அண்ட் அப்போ தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க தாத்தா வந்து சொல்லுவார், இங்கே இருந்த மிருகத்தை வந்து வேற ஒரு ஐலாண்டுக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த தாத்தா வந்து சொல்லுவார். உடனே இதை கேட்டோன்னா அவங்க எந்த ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த தாத்தாவும் சொல்லுவார், எர்த் நேஷன் விட்டு வெளியே இருக்கு இந்த ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே அவங்க மேப்பில் பார்ப்பாங்க, இந்த ஐலாண்டு வந்து எர்த் நேஷன் தாண்டி இருக்கும். ஸோ இதுக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு வாரம் கிட்ட ஆகிடும் ஆங் அப்படின்னு சொல்லி கத்தாரை வந்து ஆங் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பா. ஸோ ஆங் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து ஆப்பா கண்டிப்பாக வேணும், ஸோ அதுக்காக நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆங் வந்து கத்தாரை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜெட்டோட டீம் மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ ஜெட்டோட டீம் மெம்பர்ஸ் வந்து ஜெட்டுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னதான் போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, நீ எப்படி இங்கே இருக்க ஜெட் அப்படின்னு சொல்லி ஜெட்டை பார்த்து கேட்பாங்க. அண்ட் அப்போ தான் ஜெட் வந்து கேட்பான், என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, என்ன நீங்கள் வளர்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்பான். அண்ட் அப்போ தான் ஆங்கோட டீம் எல்லாருக்குமே புரிய வரும். அப்போ தான் சாக்கா வந்து சொல்லுவான், ஜெட்டை கூட்டு போயிட்டு லாங் ஃபெங் வந்து ஜெட்டை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். ஸோ ஜெட்டை பிரெயின் வாஷ் பண்ணி ஆங்க வந்து இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்காக லாங் ஃபெங் வந்து பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து சொல்லுவான். ஜெட் வந்து சொல்லுவான், என்னை யாருமே பிரெயின் வாஷ் பண்ணல, என்னை யாருமே தூக்கிட்டு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அப்போ தான் ஜெட்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, உன்னதான் கூட்டு போனாங்களே, நாங்கள் எங்களோட கண்ணால் பார்த்தோம், நீ போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் ஆங்கோட டீம் வந்து என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெட்டுக்கு வந்து எப்படியாவது அவங்க பழைய ஞாபகத்தை வந்து கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்தால் இந்த சீக்ரெட் ஹைட் அவுட் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கோட டீம் வந்து பிளான் போடுவாங்க. ஸோ பிளான் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெட்டை வந்து கத்தாரை வந்து அவளோட ஹீலிங் டெக்னிக் மூலியமாக அவனோட பிரெயினை வந்து ஹீல் பண்ணுறான். ஸோ அவனோட மெமரிஸ் வந்து மறுபடியும் அவனுக்கு ரீகெயின் ஆகுது. ஸோ ரீகெயின் ஆகும்போது அப்போ தான் ஜெட்டு சொல்கிறான், அது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட், அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதே சமயத்தில் ஜூகோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டாய்லி மெம்பர் வந்து கேப்சர் பண்ணிடுறான். ஸோ கேப்சர் பண்ணிட்டு அவங்களோட சீக்ரெட் ஹைட் அவுட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு வாங்கிடுறான். ஸோ கேட்டு வாங்கிட்டு ஜூகோ வந்து எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சீக்ரெட் ஹைட் அவுட்டுக்கு போயிடுறான். ஸோ ஆங்கோட டீம் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஜூகோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ ஜூகோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆப்பாவையும் கண்டுபிடிச்சிடறான். ஸோ ஆப்பாவை கண்டுபிடிச்சிட்டு உன்னை என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லி அவன் கத்தி எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கிள் வந்துடுறாரு. அங்கிள் ஐரோ வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூகோ நிறுத்து, நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியல, நீ ஃபஸ்ட் அதை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் அப்போ தான் ஜூகோ வந்து கேட்பான், இதான் என்னோட டெஸ்டினி, நான் அவதாரை கேப்சர் பண்ணி ஆகணும், இதான் என்னோட டெஸ்டினி அப்படிங்கிற மாதிரி ஜூகோ வந்து சொல்லுவான். அண்ட் அப்போ தான் அங்கிள் வந்து சொல்லுவார், உன்னோட டெஸ்டினி என்னன்னு உனக்கே தெரியல, நீயே யோசிச்சு பாரு உன்னோட டெஸ்டினி என்ன, இதுக்கு முன்னாடி நீ ஃபயர் நேஷனில் எப்படி இருந்த, யாருமே சாகக்கூடாதுன்னு நினைப்பேன், இப்போ பாரு நீ எப்படி ஆயிட்ட, நீ ஒரு மிருகம் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜூகோ பார்த்து சொல்லிட்டு இருப்பார் அங்கிள். அண்ட் அப்போ தான் ஜூகோ வந்து புரிய வரும், அவன் எவ்வளோ சாஃப்டாக இருந்துட்டு இப்போ எவ்வளோ ஹார்டான ஒரு கேரக்டராக மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜூகோக்கு வந்து புரிய வரும். இதை வந்து நீயே உணரணும் ஜூகோ அப்படின்னு சொல்லி அங்கிள் வந்து ஜூகோ கிட்ட சொல்லுவார். உடனே
ஜூக்கோக்கு வந்து புரிய வரும், அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜூக்கோக்கு வந்து புரிய வரும். போதும் அங்கிள் நிறுத்துங்க, இதுக்கு மேலே எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஜூக்கோ வந்து கிளம்பிடுவான். அண்ட் இதே சமயத்தில் ஆங்கோட டீம் எங்கே வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வராங்க. ஸோ அந்த சீக்ரெட் அண்டர் கிரவுண்டுக்கு வந்தால் அவங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ எப்படி இந்த டைலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹிப்னோடைஸ் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அண்டர் கிரவுண்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாங் ஃபெங்கே வந்துடுறான். ஸோ லாங் ஃபெங் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட டைலி மெம்பர்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே அட்டாக் பண்ண சொல்கிறான். அண்ட் அதே மாதிரி எல்லாருமே சண்டை போட்டுருக்காங்க. அண்ட் லாங் ஃபெங் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்க்குறான். ஸோ இதை பார்த்து ஆங் அண்ட் ஜெட் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா லாங் ஃபெங்கை துரத்திட்டு போகிறாங்க. ஸோ லாங் ஃபெங் கூட ஜெட் அண்ட் ஆங் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சமயத்தில் தான் லாங் ஃபெங் வந்து அவனோட சீக்ரெட் வெப்பனை வந்து யூஸ் பண்ணுறான். அதாவது கிங் ஹஸ் இன்வைட்டட் யூ டு லேக் லவ்காய் அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து சொல்கிறான். உடனே ஜெட் வந்து மறுபடியும் லாங் ஃபெங்கோட கண்ட்ரோலுக்கே வந்துடுறான். கண்ட்ரோலுக்கே வந்தோன்னா ஸோ ஜெட் வந்து ஆங் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைமில் ஆங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் ஜெட்டோட பழைய ஞாபகத்தெல்லாம் அவனுக்கு வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கான். உன்னோட வில்லேஜை பற்றி நினச்சிப்பாரு, உன்னோட அப்பா அம்மா பற்றி நினச்சிப்பாரு, ஃபயர் நேஷன் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இல்லையா, அதை பற்றி நினச்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆங் வந்து ஜெட்டுக்கிட்ட வந்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ இதை கேட்டதால ஜெட் வந்து மறுபடியும் அவனோட கான்ஷியஸ்க்கு வந்துடுவான். கான்ஷியஸ்க்கு வந்து லாங் ஃபெங் அடிக்க போவான். பட் லாங் ஃபெங் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜெட்டை வந்து சம்மடி அடிச்சிருவான். ஸோ ஜெட்டை வந்து சம்மடி அடிச்சோன்னா ஜெட் வந்து மைண்ட் கீழே விழுந்துருவான். அண்ட் அதுக்கப்புறமா லாங் ஃபெங் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவான். அண்ட் அப்போ தான் ஆங் ஒரு டீம் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ வந்து கத்தாரை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜெட்டை வந்து கியூர் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் கத்தாராவால் ஜெட்டை கியூர் பண்ண முடியல, ஏன்னா ஜெட்டோட காயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அப்போ தான் ஜெட்டோட டீம் மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜெட்டை இங்கே விட்டு நீங்கள் போய் அப்பாவை காப்பாற்ற போங்க, நாங்கள் ஜெட்டை பார்த்துக்குறோம், இவன் எங்களோட லீடர், நாங்கள் தான் இவனை கேர் பண்ணிக்கணும், ஸோ நீங்கள் போய் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜெட்டோட டீம் மெம்பர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஆங்கோட டீம் வந்து ஆப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பெரிய ரூமுக்கு வராங்க. அண்ட் அந்த ரூமை திறந்து பார்த்தா அங்கே ஆப்பா இல்லை, ஆப்பாவோட சங்கிலிலாம் வெட்டப்பட்டிருக்கு. ஸோ ஆப்பா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அண்ட் அந்த சமயத்தில் லாங் ஃபெங் வந்து அந்த இடத்த விட்டு தவிப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் அங்கே ஆப்பா இல்லாத பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஸோ ஆப்பா எங்கே போச்சுன்னு ஒன்றுமே புரியாது. அண்ட் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் லாங் ஃபெங் ஒரு வேலை வேறு இடத்துல ஆப்பா ஒழிச்சு வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லி இவங்களா டிசைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, லாங் ஃபெங்கை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாங் ஃபெங்கை துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த சீக்ரெட் ஹைட் அவுட் விட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ வெளியே வந்தோன்னே அண்ட் அதே சமயத்தில் லாங் ஃபெங் வந்து அவனோட டாய்லி மெம்பர்ஸை யூஸ் பண்ணி அவதாரோட டீம் அட்டாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் அவதாரோட டீமை காப்பாற்றுறதுக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்பா வருது. ஸோ ஆப்பா வந்து அங்கே இருக்க எல்லா எர்த் பெண்டர்ஸையும் போட்டு சம்மடி அடிக்குது. அதே சமயத்தில் ஆங்கோட டீம் வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டாய்லி மெம்பர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த நேரத்தில் ஆப்பா வந்து என்ன பண்ணுதுன்னா லாங் ஃபெங்கோட காலை கடிச்சு லாங் ஃபெங் அப்படியே தூக்கி போடுது. ஸோ லாங் ஃபெங் சம்மடி வாங்கி எங்கேயோ போய் விழுந்துடுறான். அண்ட் அதுக்கப்புறமா ஆங் அண்ட் அவங்களோட டீம் வந்து ஆப்பாவை கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா. அகைன் ரீயூனியன் நடக்குது. ஸோ எல்லாருமே அவங்களோட ஹக்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூக்கோ பண்ணதை பார்த்து அங்கிள் வந்து ரொம்ப பெருமைப்படுவார். நீ மாறிட்ட ஜூக்கோ அப்படின்னு சொல்லி ஜூக்கோ பார்த்து சொல்லுவார். உடனே ஜூக்கோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த ப்ளூ ஸ்பிரிட்டோட மாஸ்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து கடலில் தூக்கி போட்டுருவான். ஸோ கடலில் தூக்கி போட்டு இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்களோட டீ ஷாப்புக்கு வந்து போவாங்க. அண்ட் அப்போ தான் ஆங்கோட டீம் வந்து பிளான் பண்ணுவாங்க, நம்ம எப்படியாவது எர்த் கிங் வந்து பார்த்தாகணும், எர்த் கிங்கை பார்த்து இந்த லாங் ஃபெங்கை வந்து மாட்டி விட்டாகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த வாரை பற்றி நம்ம எர்த் கிங் வந்து சொல்லி ஆகணும், இந்த 100 வருஷம் நடக்கிற வார் வந்து எர்த் கிங் வந்து தெரியவே தெரியாது, ஸோ அதை வந்து நம்ம எப்படியாவது அவருக்கு வந்து தெரியப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கோட டீம் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் கிங்கோட பேலஸ்க்கே போகிறாங்க. ஸோ பேலஸுக்கு போயிட்டு எல்லாருமே அடிச்சு போடுறாங்க. அதாவது அங்கே வர எல்லா டைலி மெம்பர்ஸ் எல்லாருமே அடிச்சு போட்டு கரெக்டாக எர்த் கிங் கிட்ட வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது நான் தான் அவதார், நீங்கள் பேச்சை கேட்டாகணும், என்ன ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்க அப்படிங்கிற மாதிரி எர்த் கிங் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் லாங் ஃபெங் வந்து சொல்கிறான், கிங் இவங்களை நம்பாதீங்க, இவங்க வந்து ட்ரைட்டர்ஸ், நம்ம ஊரோட அமைதியை கெடுக்க தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லாங் ஃபெங் வந்து சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அப்போ தான் கிங் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் எங்கள் வாரியர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுருக்கீங்க, நீங்கள் எங்களோட நாட்டோட ட்ரைட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி கிங்கும் சொல்கிறாரு. அண்ட் அப்போ தான் கிங் வந்து சொல்கிறாரு, உங்கள் வெப்பனெல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணுங்க, அப்போ நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களோட வெப்பன்லாம் ட்ராப் பண்ணுறாங்க. அதாவது ஆங்கோட டீம் வந்து அவங்களோட வெப்பன்லாம் ட்ராப் பண்ணிடுறாங்க. அண்ட் உடனே டாய்லி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆங்கோட டீம் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் அப்போ தான் கிங் வந்து சொல்கிறாரு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எதை பற்றி நீங்கள் சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தான் ஆங்கோட டீம் வந்து சொல்கிறாங்க, இந்த லாங் ஃபெங் வந்து இத்தனை நாள் உங்களை ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்கான், இந்த ஊர் மக்களை கூட ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்கான், யாருமே இந்த ஊரில் வந்து அவங்களோட சொந்த தாட்டில் இல்லை, எல்லாருமே இந்த லாங் ஃபெங்கோட ஹிப்னோடைஸில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஆங் வந்து அந்த கிங் கிட்ட வந்து சொல்லுவான். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்கும்போது, நாங்கள் இதுக்கு முன்னாடி லாங் ஃபெங்கோட சீக்ரெட் ஹைட் அவுட்டில் இருந்தோம். அண்ட் அந்த ஹைட் அவுட்டில் வந்து எங்களுக்கும் லாங் ஃபெங்க்கும் சம சண்டை நடந்துச்சு. அண்ட் அந்த சண்டையில் ஆப்பா வந்து லாங் ஃபெங்கோட காலை கடிச்சு வச்சான். ஸோ அதோட தடம் கூட லாங் ஃபெங்கோட காலில் இருக்கும், நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஆங் வந்து அந்த தடத்தை வந்து காமிக்கிறோம். ஸோ இதை பார்த்தோன்னா கிங்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது, அதாவது இந்த தடம் வந்து ஆப்பாவோட பல் தடம் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுது. உடனே கிங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அந்த சீக்ரெட் ஹைட் அவுட்டை பார்க்கணும், பார்த்தா தான் நான் நம்புவேன், நான் நம்பாம எதுவும் டிசைட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கிங் சொல்லுவான். அண்ட் இத்தனை வருஷம் இல்லாமல் அந்த கிங் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அவனோட கேஸ்டில் விட்டு வெளியே வரும். இது வரைக்கும் அந்த கிங் வந்து அந்த கேஸ்டில் விட்டு வெளியே வந்ததே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கிங் வந்து கேஸ்டில் விட்டு வெளியே வரும். ஸோ கேஸ்டில் விட்டு வெளியே வந்தோன்னா அந்த சீக்ரெட் ஹைட் அவுட் அவங்க ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் பார்த்தா அந்த சீக்ரெட் ஹைட் அவுட் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் ஃபெங்கால தான், வேறு யாரால. ஸோ லாங் ஃபெங் வந்து அந்த சீக்ரெட் ஹைட் அவுட் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். ஸோ எந்த தடையும் இருக்கக்கூடாதுல அதுக்காக. அண்ட் இதை பார்த்தோன்னா கிங் கிட்ட வந்து லாங் ஃபெங் சொல்கிறான், பார்த்தீங்களா கிங், அவங்க வந்து போய் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி லாங் ஃபெங் வந்து சொல்கிறான். அண்ட் அப்போ தான் சாக்கா வந்து சொல்கிறான், நீ வேணா இதை மறைச்சிருக்கலாம், பட் அந்த ஃபயர் நேஷனோட பெரிய ட்ரில்லிங் மிஷின் உன்னால் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கிங் நீங்கள் எங்கள் கூட வாங்க, நாங்கள் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறோம், இந்த உலகத்தில் வந்து வார் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, ஸோ நான் அந்த வாருக்கான
ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாக்கா சொல்லி அந்த கிங்கை வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினை வந்து இவங்க டிஸ்ட்ராய் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போவாங்க. ஸோ அங்கே பார்த்தா அந்த பெரிய ட்ரில்லிங் மிஷின் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ஃபயர் நேஷனோட லோகோ வந்து போட்டிருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு, அதாவது இத்தனை நாள் இந்த வாரம் வந்து நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கான் லாங் ஃபெங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் ஹிப்னடைஸ் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறத கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஸோ கிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா லாங் ஃபெங் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாய்லி கிட்ட வந்து